விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் கோவில் திருப்பணியை முன்னிட்டு விமான பாலாலயம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூரில் கொளஞ்சியப்பர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் திருப்பணிக்காக தமிழக அரசு ரூபாய் 1,47,00,000 நிதி ஒதுக்கியுள்ளது. மேலும் உபயதாரர்கள் சார்பில் 1 கோடி நிதி பெறப்பட்டு ரூபாய் 2,47,00,000 மதிப்பில் திருப்பணிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் திருப்பணி தொடக்க நிகழ்ச்சியாக விமான பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு நேற்று முன்தினம் 28ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு மேல் அனுக்கை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், வாஸ்து சாந்தி, கலாகர்சன முதல் காலையாக வேள்வி, பூர்ணாகூதி, மகா தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து காலை 6 மணிக்கு மேல் 2ஆம் காலையாக வேள்வி, மகா தீபாராதனை, பாலாலயம் ஸ்தாபனம், கடம் புறப்பாடு புறப்பட்டு கடாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடந்தது. இந்த விழாவில் மாண்புமிகு அமைச்சர் சி.வி. கணேசன் திருமுறை செப்பேடு கட்ட தருமபுர ஆதீனம் 27வது ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், விருத்தாச்சலம் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பரணிதரன், உதவி ஆணையர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார்கள். திருப்பணி கமிட்டி குழு தலைவர் ஜெயின் ஜுவல்லரி அகர்சன், திமுக ஒன்றிய செயலாளர்கள் கனக கோவிந்தசாமி, வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ஊராட்சி மன்ற தலைவர் நீதிராஜன் வரவேற்றார். இந்த விழாவில் முன்னாள் அரசு வக்கீல் விஜயகுமார், திருப்பணி கமிட்டி குழு செயலாளர் பாலச்சந்தர், பொருளாளர் குத்தால சங்கு ராமதாஸ் செட்டியார், கழுதூர் வெங்கடேஸ்வரா, கல்வி குழும தலைவர் வெங்கடேசன், வர்த்தகர் சங்க தலைவர் கோபு, திமுக வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் வக்கீல் அருள்குமார், நகர்மன்ற உறுப்பினர் சிங்காரவேல், திமுக ஒன்றிய துணைச் செயலாளர் தர்மமணிவேல், தோமுச மாவட்ட துணைச் செயலாளர் கே ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் கோவில் செயல் அலுவலர் பழனியம்மாள் நன்றி கூறினார்.